الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகின்ற ஒரு காலமாக இருக்கும். எந்த அளவுக்கு குழப்பங்கள், எந்த அளவுக்கு ஃபித்னா என்றால், காலையில் முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஈமான் மாலை அடையும் வரைக்கும் உத்தரவாதப்படுத்த முடியாது. அந்த மாலை பொழுது தோன்றுவதற்கு முன்னாலே அவன் ஈமானை இழந்து விடுவான். மாலையிலே மூமினாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நாள் காலையாகும் வரைக்கும் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் அதற்குள்ளே அவர்களுடைய ஈமானை தொலைத்து விடுகின்ற ஒரு காலம் வரும் என்று காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, அப்படியான ஒரு காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளொரு மேலியும் பொழுதொரு வண்ணமுமாக எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை மாற்று மத சகோதரர்கள் ஆயிரக்கணக்கிலே தழுவிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி இந்த மார்க்கத்திலே பிறந்தவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார், தூர விலகிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார். நாஸ்திக கருத்துக்கள் எல்லாம் இன்று வாலிபர்களுடைய உள்ளத்திலே திட்டமிட்டு விதைக்கப்படுகின்றன. அதிகமாக இஸ்லாமிய வாலிபர்களும் யுவதிகளும் நான் ஒரு முஸ்லீமாக இருப்பதை விட நான் ஒரு இலங்கையனாக இருப்பதுதான் மிக பிரதானம், அதற்கு பிறகுதான் நான் ஒரு முஸ்லிம் என்ற ஒரு நிலைக்கு ஆரம்பத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்.
ஓரின சேர்க்கையில ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு வாலிபரை பிடித்து அவர்களுடைய தகப்பனார் கொண்டு வந்து ஒப்படைத்த நேரத்திலே அந்த வாலிபருக்கு சில புத்திமதிகள் சொல்லுகின்ற பொழுது, நீ செய்கின்ற பாவம் செயல் கொள்ளாத பாவம், இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த எச்சரிக்கையை முன்வைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, நான் செய்கின்ற இந்த தவறை தடுப்பதற்கு அல்லாஹ் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்று சமூகத்திலே வாலிபர்கள் உருவாகிவிட்டார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், விசேடமாக நிர்வாகம், ஷூரா, ஊருக்கு நலவை விரும்பக்கூடிய இயக்கங்கள், ஊருடைய பொது சேவைகளில் ஈடுபடுகின்ற சங்கங்கள், புத்திஜீவிகள், அந்த ஊரிலே உள்ள உலமாக்கள், ஜம்மியத்துல் உலமா போன்ற சங்கங்கள், பாடசாலை ஆசிரியர்கள், புத்திஜீவிகள் அனைவருமாக ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடியவர்கள் கவனம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை, ஒரு தார்மீக கடமையை நாம் சுமந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எதிர்கால பரம்பரையுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சிட்டி ஏரியாக்கள் அது ஒருபுறம் இருக்கட்டும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதற்கான பல சட்ட திட்டங்களை போட முடியாது. ஆனால் முஸ்லிம்கள் சொரிந்து வாழுகின்ற இதுபோன்ற கிராமங்களிலே நன்னடத்தை, ஒழுக்கம் அது பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். விசேடமாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாயும் தகப்பனும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற சொத்துக்களில் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியையும் தவிர ஒரு பெருமதியான சொத்தை அவனால் கொடுக்க முடியாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஊரிலேயும் அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் போதிக்கப்படுவது மாதிரியே வாலிபர்கள், அந்த ஊரிலே உள்ள யுவதிகள், அந்த ஊரிலே உள்ள வாலிபர்கள், அந்த ஊரிலே உள்ள வயோதிபர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் 7 வயதை தாண்டிய அத்துணை பேரும் தொழுகையாளிகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாயும் தகப்பன் தொடக்கம் அந்த ஊரில் உள்ள அமீர் வரைக்கும் அந்த பொறுப்பு ஒரு தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய நிர்வாக சபை, ஒரு ஷூரா உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்தந்த பகுதி தலைவர்மார்கள் நிர்வாகம் என்றால் என்ன, இமாரத்துல் மஸ்ஜித் என்றால் என்ன, கடந்த காலங்களிலே நீங்கள் இந்த தலைப்பிலே நிறைய பொதுமாக்கள் கேட்டிருப்பீர்கள். அதுல 2 பகுதிகள் இருக்கின்றது. இமாரத்தை, பள்ளிவாசலை எப்படி பரிபாலனம் செய்ய வேண்டும். ஒன்று அல் இமாரா ஃபில் இபாதா, இபாதத்திலே அந்த பள்ளிவாசல்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட மதீனா வாழ்க்கையிலே அவர்கள் நிர்மாணித்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு விளக்கு ஏற்றுகின்ற பொழுது, ஒரு லாம்பு எரிக்கப்படுகின்ற பொழுது 9 வருடங்கள் கடந்து விட்டன. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் தான் மஸ்ஜிது நபவிக்கு ஒரு லாம்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்குள்ளே எத்தனையோ லட்சம் பேருக்கு அந்த ஈமானுடைய ஒளியை அந்த இருட்டான மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்றால், வெறும் வெளிரங்க கட்டிட வேலைகள் இருக்கிறதே, இதுவும் இமாரத்துல் மஸ்ஜிதிலே சாரும். ஆனால் அதற்கு 2ஆம் இடம்தான். முதலாவது ஊரில் உள்ள ஒவ்வொரு ஜும்மைகளும் தொழுகையாளிகளாக ஆக்கப்பட வேண்டும். 7 வயது வந்து விட்டாலே அந்த குழந்தையை கைப்பிடித்து பள்ளிவாசலுக்கு அழைத்து வருகின்ற பழக்கம் அந்த தகப்பனுக்கு இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் இனம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்க வேண்டும். எந்த ஒரு வீட்டு வாசல் படியும் பொறுப்பிலே இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஏறி இறங்காமல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? எந்த வீட்டிலே தொழுகை இல்லையோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த களத்திற்கு போய் திரும்பி வருகின்ற பொழுது ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, களைப்பிலே ஓரிடத்திலே கண்ணை எறிந்து விட்டார், இரவிலே தூங்குவார். தூங்கினால் வளமையிலே தஹஜ்ஜுதுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவது வழக்கம். ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல்ல, தஹஜ்ஜுத் தொழுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்த், வாஜிப், கட்டாயம் தொழுதாக வேண்டும். குர்ஆன் அதை அடித்து சொல்லுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? கண்ணயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். களைப்பு மிகுதியினால்
கண் விழிக்கின்ற பொழுது சூரிய வெளிச்சம் முகத்திலே பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சுபகுடைய தொழுகை அப்படியே தவறி விடுகிறது. தூக்க மிகுதியின் காரணத்தினால் தொழுகை விடுவதற்கான 2 காரணங்களில் ஒன்று தூக்கம் மிகைத்து விட்டது. வளமையாக எழும்புகின்ற பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் தூக்கம் கண்ணை எறிந்து விட்டார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எழுந்தவர்களாக ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறி அடித்தவர்களாக தன்னுடைய பக்கத்திலே படுத்திருந்த சஹாபாக்களை தட்டி எழுப்பி எந்த அளவுக்கு ஆக்ரோஷப்பட்டார்கள், அவசரப்பட்டார்கள் என்றால் பதறி அடித்தவர்களாக இருக்கின்ற தன்னுடைய உடைமைகளை சுருட்டிக் கொண்டு தன்னுடைய வாகனங்களில் அவசரமாக ஏறுங்கள் ஏறுங்கள் கிளம்புங்கள் என்று அந்த சஹாபாக்களை கிளப்பி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்தில் நின்றார். சஹாபாக்களுக்கு என்ன ஏவி என்ன நடக்க போகிறது சொன்னார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிய பதட்டத்தை பார்த்து எங்களை தாக்குகின்ற ஒரு பெரிய ஒரு எதிரி கூட்டம் வந்து கொண்டிருக்கிறதோ தெரியாது என்று உயிரை கையில் பிடித்தவர்களாக நாம் ஓட்டம் எடுத்தோம். வந்து என்ன சொன்னார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஒரு கடமை பாழாகிய இடத்தில் நான் கொஞ்ச நேரமும் தாமதிக்க விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய சோதனை அந்த இடத்திற்கு வந்தாலும் வரும் என்ற பயந்த காரணத்தினாலே என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தோடு ஒரு தொழுகை தவறி அந்த இடத்திலே தற்காலிகமாக வேணும் ஒரு சிறிது நேரம் கூட அந்த இடத்திலே தங்க அவர்கள் பயந்தார்கள் என்றால், அஞ்சினார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் தொழுகையை விடுகின்ற வீடுகள் எவ்வளவு பெரிய முசீபத்து பிடித்த வீடுகளாக இருக்கு. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு பெண்மணி ஒரு ஆலிமிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். ஷேக் அவர்களே, என்னுடைய ஒரு பிள்ளை சுபகுடைய தொழுகை மாத்திரம் அவனை எழுப்புவது சிரமமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்பாடுபட்டேனும் நீ எழுப்ப வேண்டும், முடியாமல் இருக்கிறது. அதற்காக நீ என்ன செய்கிறாய்? நான் கொஞ்ச நேரம் எழுப்பி பார்ப்பேன், தட்டி பார்ப்பேன், அலட்டி பார்ப்பேன், அங்கும் இங்கும் உருட்டி பார்ப்பேன், அவன் எழும்ப மாட்டேன் என்றால் அவனை அப்படி அவனுடைய பாட்டுக்கு விட்டு விடுவேன். எனக்கும் அல்லாஹ்விடத்திலே தண்டனை கிடைக்குமா? அவர் அந்த ஆளின் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் அருமை தாயே, என்னை மன்னித்துக்கொள், நான் இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை உனக்கு தராமல் இருப்பானாக என்று துஆ செய்துவிட்டு கேட்கிறார்கள். திடீரென்று நீ வசிக்கின்ற வீடு நெருப்படுத்தி விட்டது. உன் சமையல் அறையில் இருந்தோ அல்லது நீ தங்குகின்ற உன்னுடைய அறையில் இருந்தோ அந்த தீ எரிந்து கொண்டு வருகிறது, பரவிக்கொண்டு வருகிறது. கையில் அகப்பட்ட பொருட்களை எல்லாம், பொறுமதியானதை எல்லாம் தூக்கிக் கொண்டு ஓட முடியுமானதெல்லாம் நீ எடுத்து விட்டாய். இந்த மகனை ஏற்றி பார்க்கிறவோ, மகன் தூங்குகிறானே. நான் உன்னிடத்திலே தெரியாமல் தான் கேட்கிறேன். இவனை எவ்வளவுதான் எழுப்பினாலும் அவன் தான் எழும்ப மாட்டான். இவனை எழுப்பிக் கொண்டிருப்பது என் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஏனைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நானாவது தப்பி விடுவேன் என்ற நீயத்திலே நீ ஓடி விடுவாயா? அல்லது என்னமாவது பாடுபட்டு உன்னுடைய அந்த மகனை நீ எழுப்பிக் கொண்டு போவதற்கான ஏற்பாட்டை செய்வாயா? அந்த பெண்மணி பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லுகிறார். ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஊற்றியாவது நான் அவனை எழுப்புவேன், அல்லது கயிற்றை கொண்டு வந்தவனுடைய காலை கட்டியாவது தரையிலே தரவரவில அவனை இழுத்துச் சென்று என் கண் முன்னால் என்னுடைய பிள்ளை நெருப்பிலே எரிவதை எங்கனம் தாங்கலாம் செய்பவர்களே என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் ஒரு வரட்டு புன்னகையை புரிந்துவிட்டு கேட்டார்கள், தாயே, உலக நெருப்பு இருக்கிறதே, இதைவிட 69 மடங்கு சக்தி வாய்ந்த உஷ்ணம் கூடிய நெருப்புதான் நரக நெருப்பு. ஒரு தொழுகையை விட்டால் கோடிக்கணக்கான வருடங்கள் நரகத்திலே வெந்து வேதனைப்பட வேண்டும் அல்லவா? உனக்கு இது பெரிதாக தெரிகிறது, அது கண்ணுக்கு மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே அது சாதாரணமாக தெரிகிறதா? எப்பாடுபட்டேன் அந்த குழந்தையோடு தூங்கும் பொழுது தலையை தடவி சுபகுடைய தொழுகை அவனுக்கு ஞாபகப்படுத்தவே, நான் வந்து எழுப்புவேன், நீ எழும்ப வேண்டும் என்று ஆசை வார்த்தைகளை காட்டவே, நேரத்திற்கு எழும்புகின்ற பொழுது அவனுக்கு பரிசுகள் கொடுத்து அவனை பாராட்ட வேண்டும். குடும்பத்தினர்களிடத்திலே அவனுக்காகவே தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி, இன்று என்னுடைய மகன் எழுப்பினவுடனே எழுந்து சுபகை தொழுதான் என்றெல்லாம் அவனுக்கு முன்னால் அவனை மெச்சவே. என்ன முடியுமோ அப்படி செய்து வீட்டுக்குள்ளே ஒரு தொழுகையை கலாவாக்க ஒரு ஜீவனை நீ வைக்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், இந்த இடத்திலே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் நாம் அனைவர்களும் எங்களுடைய வீட்டு
எங்களுடைய குடும்ப உறவினர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்களுடைய தொழுகையுடைய விகிதம் எப்படி, இதிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஒரு ஊர் ஒழுக்கமான ஊராக மாற வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தும் அடைந்து கொள்ள வேண்டிய பரக்கத்து மிகுந்த ஊராக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஊரிலே 100% தொழுகையாளிகள் உருவாக்கப்பட வேண்டும். இது நிர்வாக சபை இவர்களுடைய தலையாய கடமை. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையுடைய பாரதூரம் ரொம்ப பயங்கரமானது. அவைகளை பற்றி அதிகம் பேச நான் விரும்பவில்லை. எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். கவலைக்குரிய விடயம், ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டாலும் கூட கொஞ்சம் இன்று நாம் வருகின்ற பொழுது பாங்கு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். சில கடைகள் அந்த சந்தர்ப்பத்திலையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நவுதுபில்லா. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி தன்னுடைய அல் குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி அருளியிருக்கிறார். சூரத்துல் ஜும்ஆ. அந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஏனைய 5 நேரங்கள் அதற்கும் மஸ்ஜிதுக்கு விரைய வேண்டும் தான். அதிலேயும் விசேஷமாக வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் உங்கள் செவிகளை தொடுகின்ற பொழுது எந்த வேலையிலும் இருக்கக்கூடாது. அதற்கு முன்னால் குளித்திருக்க வேண்டும், அதற்கு முன்னால் ஆடை அணிந்திருக்க வேண்டும், அதற்கு முன்னால் அப்டர் பூசி இருக்க வேண்டும், அதற்கு முன்னால் நகம் வெட்டி இருக்க வேண்டும், அதற்கு முன்னால் கடைகளை அடைத்திருக்க வேண்டும். மேக்சிமம் பாங்கு சத்தம் கேட்டால் சஹாபாக்கள் ஆணியை எடுத்து சுத்தியலை கையிலே எடுத்தாலும் அதை அடிப்பதும் ஹராம் என்று அதை அடிக்காமலே விட்டு வந்து விடுவார். திறந்து கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒரு அந்நியர் சரி கடைக்குள்ளே வந்து விட்டார், ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் ஒன்று அவருடைய முகத்தை உடைத்துக் கொள்ள முடியாது. தர்ம சங்கடத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம். வியாபாரம் செய்தால் சுத்தமான ஹராமாக மாறிவிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இதைத்தான் செய்தது. யகூதிகள், அவர்களுக்கு விசேஷமான தினம் சனிக்கிழமை. அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை வேண்டுமா என்று கேட்டார். வெள்ளிக்கிழமை தேவையில்லை என்று சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தார். காரணத்தையும் சொன்னார். இந்த உலகத்தை அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தார். ஞாயிற்றுக்கிழமை படைகோலத்தை ஆரம்பித்தான், வெள்ளிக்கிழமை மக்ரிபுக்கு முன்னால் படைத்து முடித்தான், சனிக்கிழமை ஓய்வெடுத்தானாம். நவுதுபில்லாஹ். வாரத்திற்கு 7 நாள் உலகத்தை படைக்க அவன் தேர்ந்தெடுத்தது 6 நாட்கள். சனிக்கிழமை எதுவும் படைக்கவில்லை. எனவே அவன் ஓய்வாக இருந்த அந்த நாளில் நாங்களும் அதை சிறந்த நாளாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று அவர்களுக்கு வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு மறக்கடிக்கப்பட்டு இந்த உம்மத்திற்காக அதை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். மீன் பிடிக்க கூடாது என்று சட்டம், சரித்திரம் தெரியும். அவர்கள் மீன் பிடிக்கவில்லை, அவர்கள் மீன் பிடிக்கவில்லை. கடலோடு ஒட்டிய பகுதியிலே சில தொட்டில்களை தோண்டினார், குழிகளை தோண்டினார். தோண்டி சனிக்கிழமை அதிகமாக மீனும் வரும். குர்ஆன் அதை தெளிவாக சொல்லுகிறது. அந்த தோண்டப்பட்ட அந்த கிடங்குகள், அந்த குழிகள், அந்த தொட்டிகளுக்குள்ளே தண்ணீர் வருவதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள் சனிக்கிழமை. ஆனால் அவர்கள் மீன் பிடிக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அந்த தொட்டியிலே இருக்கின்ற மீன்களை இலகுவாக எடுத்தார். அல்லாஹ்வோடே கேமாடினார் என்றுதான் எங்களோட பாஷையில் சொல்லவே. என்ன நடந்தது? கூனு கிவதத்தன் ஹாசி. நவுதுபில்லாஹ். மிக கேவலமான கேடுகெட்ட குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்ற ஒரே வார்த்தை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து வருகிறது. அத்தனை பேரும் குரங்குகளாக ஆக்கப்பட்டார். ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம். ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லவில்லை. தெரியாமல் நாம் செய்கிறோம். அதனுடைய பாரதூரம் புரியாமல் நாம் செய்கிறோம். வருகின்ற பரம்பரைக்கு நாம் முன்னுதாரணமானவர்களாக அங்கிருந்து நாம் இருக்க வேண்டும். ஜும்மாவுடைய சிறப்பு சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எடுத்து வைத்த 8கள் இருக்கின்றன. அஹ்மதிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஜும்மாவுடைய சிறப்பிலே எழுதுகின்ற பொழுது, ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை காலையிலே குளித்துக்கொண்டு வுது எடுத்துக்கொண்டு நேர காலத்தோடு ஜும்மாவுக்காக வேண்டிய என்ற நியத்தோடு மஸ்ஜிதை நோக்கி நடந்து வருகின்ற பொழுதே
அவனுடைய அமல்களுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. எடுத்து வைக்கின்ற ஒரு எட்டுக்கு ஒரு வருடம் இரவு முழுக்க நின்று வணங்கி பகல் முழுக்க நோன்பு பிடித்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு எட்டுக்கு ஒரு வருடம். எங்களில் யாருக்கு தெரியும், என்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிது வரைக்கும் எத்துணை எட்டுக்கள் இருக்கின்றன. என்ற ஒவ்வொரு வக்துக்கும் வருகின்ற பொழுது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது, சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. சாதாரண 5 நேரத்திற்கு. அதுவே ஜும்மா என்று வருகின்ற பொழுது ஒரு எட்டுக்கு ஓராண்டு இரவு முழுக்க வணங்கி பகல் முழுக்க நோன்பு பிடித்த நன்மை என்றால் ஒரு 100 எட்டுக்கள் வைத்தோம் என்றால் 100 வருடம் அமல் செய்த கூலி. வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு. எங்களுக்கு முன்னால் தோன்றியவர்கள் யூதர்கள், எங்களுக்கு முன்னால் தோன்றியவர்கள் நசராணிகள். ஆனால் அவர்களுடைய 2 சிறப்பான தினங்களும் எங்களுடைய தினத்திற்கு பின்னால் தான் வருகிறது. நாங்கள் இறுதியாக வந்தாலும் முதலான சிறப்பான தினத்தை அல்லாஹ் இந்த நபியுடைய பரக்கத்தின் மூலமாக நபியுடைய உம்மத்தாக எங்களுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், இமாமுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக அமர வேண்டும். இமாமுக்கு நெருக்கமாக எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலே வந்து அமர வேண்டும். இமாம் பிரசங்கம் நிகழ்த்துகின்ற பொழுது அதை காது தாழ்த்தி கேட்கவே. இப்படி எல்லாம் நன்மைகளை வாக்குறுதி அளித்துவிட்டு இந்த 1 லட்சத்துக்கு ஒரு ஆண்டு நன்மை கிடைக்கிறது என்று சொல்ல வந்த நேரத்திலே சஹாபாக்களுடைய முகத்தின் மாற்றத்தை பார்த்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை ஒரு ஆச்சரியமான விதத்திலே முடிக்கிறார். வதாலிக அலல்லாஹி யஸீர். என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அது 1 லட்சத்துக்கு ஒரு வருட இபாதத்தா? இவ்வளவு நன்மையும் கிடைக்குமா என்ற ஒரு வகையான சந்தேக மேகங்கள் உங்களுடைய முகத்திலே மலர்கின்றதா? சத்தியமாக சொல்லுகிறேன், அப்படி கூலி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் சிம்பிள் என்றார். யசீர் என்றால் மிக மிக இலகுவானது. எத்துணை கோடி பேர் செய்தாலும் அத்துணை கோடி பேருக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்தாலும் அவருடைய ஹஸானாவிலே அதிகளவாவது குறைவு ஏற்படாது. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த நன்மையை அடைந்து கொள்பவர்கள் அதுல எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது. இப்ப சொல்ல போகிற ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், அந்த நன்மைகளை எத்துணை தடவை நான் அடைந்திருப்பேன். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபக்கத் லகா. அந்த காலத்திலே இப்படி காப்பட், டைல், தராசோ, கிரனைட் போன்றவைகள் இருக்கவில்லை. பச்சை மண் தரை. நெத்தியிலே சுஜூதி செய்தால் மணல் நெத்தியிலே ஒட்டிக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது மஸ்ஜித் நபவியுடைய நிலை இதுதான். மழை காலத்திலே சுஜூதி செய்தால் நெத்தியிலே சேறு ஒட்டிக்கொள். வெளிரங்க எந்த வசதி வாய்ப்புகளும் இருக்கவில்லை. அந்த ஜும்மாவுக்கு வந்து உட்காருகிறார். இந்த பொருள் கல் இருக்கிறது, ஹஃபா என்பது அதுதான். இந்த மணலில் இருக்கின்ற கொஞ்சம் பெரிய அந்த போலை கல், அந்த கற்கள் முன்னால் இருக்கு, பாலைவன மணல். அதிலே அமர்ந்து கொண்டு மஹ்ஷர்ல என்ன ஓதுகிறார்கள்? இதா குல்த லிசாஹிபிக யௌமல் ஜும்ஆத்தி அன்சித் ஃபக்கத் லகோ. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது வாஜிப். இந்த உம்மத்திற்கு கடமை அது. பாவத்தை கண்டால் கையால் தடுக்க முடியுமா? தடுக்க வேண்டும். நாவினால் தடுக்க முடியுமா? தடுக்க வேண்டும். 3வது கட்டம், இதை இப்பொழுது கையாலும் தடுக்க முடியாது, நாவினாலும் தடுக்க முடியாது. இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டம் கல்வால் போடுவது இருக்கிறது. இதுவும் ஈமான் ஒரு தரஜாதனாக தாழ்ந்த அந்தஸ்து. இந்த 3 இல்லை என்றால் ஈமான் கேள்விக்குறியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்று பாருங்க. ஜும்மா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாவம் செய்கிறான் ஒரு மனிதன், அடுத்தவனை பார்த்து பேசுகிறான், பேசாதே என்று பாவியை தடுக்கிறதும் பாவம், ஹராம். இவர் பேசல்ல, தொலைபேசியை கையிலே வைத்துக் கொண்டு SMS பரிமாறவில்லை. சில பேர் கன்றாவியாக இருக்கும். இந்த மாதிரி ஊர்கள்ல அந்த காட்சி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். டவுன் ஏரியாக்கள்ல போனால் வாலிபர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்த்துக் கொண்டிருப்பார். எத்துணை தடவை அந்த விரல் அசைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் மஸ்ஸல் ஹஸா ஃபக்கத் லகா வமன் லகா ஃபலா ஜும்அத லஹு. முன்னால் இருக்கின்ற ஒரு பொடிக்கல்லை இப்படி உருட்டி பார்த்தால், உருட்டி அல்ல, மஸ்ஸ என்றால் டச் பண்ணினாள்,
ஒரு கல்லை இப்படி பிடித்தாலும் கூட அவன் வீணான வேலையில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஈடுபட்டு விட்டான். யார் அந்த வேலையில் ஈடுபட்டார்களோ அதுவரைக்கும் அவனுக்கு கிடைத்த மொத்தமான நன்மைகளையும் இழந்து விட்டான், டிலீட் பண்ணிவிட்டார். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சில பேர் வந்தால் ஆங்காங்கே முச்சக்கர வண்டிகளை வைத்துக் கொண்டு பைக்குகளுக்கு மேலால் அமர்ந்து கொண்டு அவர் சொல்லுவதை சொல்லட்டும், பயான் கேட்டு என்ன பயன்? சில பேர் அப்படித்தான் உலமாக்கள் பயான் பண்ணினார் ஏதாவது ஒன்றை சொல்லிவிடுவார். வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம் இது! அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மேடை, யாரும் யாரை பார்த்தும் பேசக்கூடாது என்று அவனே இதை அமைதிப்படுத்தி தந்த மேடை. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, சொல்லப்படுவதை கேட்டே ஆக வேண்டும். எனவே முகருடைய வளமையான 4 ரக்காத்தையும் 2ஆக சுருக்கி 2 ரக்காத் நீங்கள் தொழுது கொண்டாலும் போதும், இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமை. பெரும்பாலிபர்கள் சில பொழுது அவர்களுக்கு அதை உணர்த்த போனால் உணர்த்த போக வேண்டிய ஜும்மாவும் கேள்விக்குறியாகிவிடும். ஒன்று, மற்றது கைகலப்புகளும் ஏற்படக்கூடிய எத்தனையோ விடயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியமான கணவான்கள், சில விஷயங்களை வாலிபர்களே நாம் செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு வகையான வெட்கம் வரவே, இந்த அசிங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு பின்னால் வருகின்ற சிறுபிள்ளைகள் என்னுடைய இந்த கன்றாவி செயலை பார்த்து நாளைக்கு இவர்களும் அப்படித்தானே உருவாகி விடுவார். வெளியூர்களில் இருந்து வந்தாலும் கூட பார்த்து அருவருப்படைகின்ற, அசிங்கப்படுத்தி பேசுகின்ற இந்த நிலை மாறவே. ஜும்மாவுடைய நாளா சில பேர் ஆங்காங்கே பகாறுகளில் வந்து நின்று கொண்டிருப்பார், ஒன்றுமில்லை சும்மா நின்று கொண்டிருப்பார். பள்ளி வாசலுக்குள்ள வந்து நவை சுழற்சிக்காக பீகாதல் மஸ்ஜித் சம்மாங்கோட்டை போன்ற பள்ளிகளுக்கு போய் பாருங்கள். 10 நிமிஷம் கடை மூடினால் ஆயிரக்கணக்கான பிசினஸ் லோக் தெரியும். இருந்த போதிலும் 11 மணிக்கு போனாலும் அங்கே மேல் மாளிகை எங்களுக்கு இடம் கிடைக்காது. பொறுமதி தெரியும் கண்ணியமானவர்கள். எனவே இந்த விடயத்திலையும் நாம் மிக கவனம் எடுக்க வேண்டும். ஒழுக்கம் அது மிக பிரதானமான ஒன்று. இதில் எல்லாரும், ஊர்களில் உள்ள வாலிபர்கள், புத்திஜீவிகள், பகுதி தலைவர்மார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியான பாவங்கள் நடைபெறாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எவ்வாறு எல்லா வாரங்களிலும் இவைகளை வலியுறுத்திக் கொண்டிருக்க முடியாது, மாற்றம் வர வேண்டும் கண்ணியமானவர்கள். எனவே அமளிபாத தொழுகையுடைய விஷயம், ஒழுக்கம் என்ற இடத்திலே வர வேண்டும். பெரும் பெரும் பாவங்கள் தடை செய்யப்பட வேண்டும். பகிரங்கமாக மது, பகிரங்கமாக போதை பாவிக்கிறது ஒரு பக்கம், அதை விநியோகிக்கிறது ஒரு பக்கம். யாரு தடுப்பது? யாரு கேட்பது? இந்த ஊர் ஒரு காலத்திலே அப்படி இருந்ததா? யாராவது ஒருவன் தவறு செய்தால் 10 பேர் சூழ்ந்து விடுவார்கள் என்று தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் கிடையாது. தைரியம் குறைந்து கொண்டே போகிறது, ஈமானிய பலம் குன்றிக் கொண்டே போகிறது. ஏன்? கவனமாக கேளுங்கள் கண்ணியமானவர்களே, பாத்தில் மிகைத்து விட்டால் ஹக்கு அப்படியே தூங்க ஆரம்பித்துவிடும். பாத்திலை செய்பவர்களை நாம் அதிகரிக்க விட்டால் நல்லவர்கள் குறைந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போய்விடும். இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த ஒழுக்கங்கள் எங்கிருந்து வர வேண்டும்? பாடசாலை மட்டத்தில் இருந்து வர வேண்டும். போதை பாவனை ரொம்ப பயங்கரமான, எந்த அளவுக்கு பயங்கரமானது என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வலா துஸல்லிமு அலைஹி, ஒருவன் போதை பாவனையில் ஈடுபடுகிறான் என்ற சங்கதி தெரிந்தால் அவனுக்கு சலாம் சொல்லுவது ஹராம் என்றார். நவுது பில்லாஹ். சலாம் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய சாந்தியும் பரக்கத்தும் ரஹமத்தும் உன் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று ஒரு முஸ்லிமை பார்த்து ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய முகவன் துஆ. மதுபாவனையில் ஈடுபடுபவனுக்கு துஆ செய்வது ஹராம். ஏன்? நீ நாசமா போக என்று அல்லாஹ்வே அவனை சபித்து விட்டார். மதுவோடு சம்பந்தப்பட்ட 10 சாரார்கள் சபிக்கப்பட்டார். அது விநியோகம் செய்வதே, உதவி செய்வதே, பணம் கொடுப்பதே, வாங்கிக் கொடுப்பதே. மாற்று மதத்தினர்களுக்கு வாங்கிக் கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த மகளுடைய திருமணம், அதிகாரிகளை அழைத்து அவர்களுக்கு வேறாக பார்த்து நாங்க குடிக்கல, குடித்ததற்கு சமன்தான். உங்களோட மகளுடைய முகத்தில் அசிட்டிக்கிறதை விட மோசமானது திருமண வைபவங்களுக்கு அடுத்தவர்களை அழைத்து விருந்து போடுவது. இந்த சாராயம், மது பாவனை. அடுத்தது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தஊது மருபா, மது போதையில் இருந்து தௌபா செய்யாமலே
அவன் கடைசி கட்டத்திலே நோயிலே படுத்திருக்கிறான் என்றால் அவனை போய் நலன் விசாரிக்கிறதும் ஹராம். எத்தனை சகோதரர்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை பாடசாலை மாணவ மாணவி, ஆண் பிள்ளைகள் அல்ல கண்ணியமானவர்களே, பெண் பிள்ளைகளும் அதற்கு எரித்தாகி இருக்கிறார்கள். ரொம்ப பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாலும் நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் இதே வேளையிலே, யார் இந்த ஈனச்செயலை கொண்டு வந்து விநியோகம் செய்கிறார்களோ, அப்பாவி வாலிபர்களை யுவதிகளை பழக்கி விடுகிறார்களோ, இவர்கள் செய்கின்ற பாவம் என்ன தெரியுமா? தான் வாழ்நாளில் செய்த பாவம் போதாது என்பதற்காக என்னை கபரிலே போட்டு புதைத்து மண்ணை போட்டு விட்டாலும் என் கபருக்கு பாவம் வருகின்ற ஒரு கதவை திறந்து வைத்து விட்டு போகிறார். பாவிகளில் பாக்கியசாலி யார் தெரியுமா? தன்னுடைய மௌத்தோடு தன் பாவமும் சாக வேண்டும். ஒரு ஹராமான பார்வை பார்த்து பழக்கமா? மௌத்தாகிவிட்டால் அந்த பாவத்தை அவனால் செய்ய முடியாது. அவனுடைய மரணத்தோடு அந்த பாவத்திற்கும் சாவு மணி மரணித்து செத்து போய்விடும். ஆனால் இது போன்ற பாவங்கள் இருக்கின்றனவே, அடுத்தவனை ஒரு பாவத்திற்கு நாம் பழக்கிவிட்டு நாம் கபருக்கு போனாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி சதகத்துன் ஜாரியா வருமோ, நாம் வாழுகின்ற பொழுது இந்த குறுகிய கால வாழ்க்கை நீ செய்த அமலுக்கு போதாது என்று கருதினால் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். உங்களுடைய சொத்துக்களை பிரிக்கப்படுகின்ற பொழுது 5 கோடி பணம் இருக்கிறதா, 5 குழந்தைகளுக்கு பிரிக்கப் போகிறீர்களா, அதை ஒரு 6 ஆக பிரித்து 5 பேருக்கும் கொடுத்துவிட்டு ஒரு பங்கை உங்களுடைய கபருக்கு கொண்டு போய் நீங்கள் சதகத்துன் ஜாரியாவை செய்து கொள்ளுங்கள். அதையும் செய்ய முடியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை வாப்பா. மௌத்தானதற்கு பின்னால கபருக்கு நன்மை வருகிறதோ வராவிட்டாலோ அது பிரச்சனை அல்ல. ஆனா பாவம் வருகின்ற ஒரு ஏற்பாட்டை மாத்திரம் செய்து விடாது. யார் யார் இந்த செயலில் ஈடுபடுகிறார், ஏன் ஈடுபடுகிறார், அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இஸ்லாமிய நாடல்ல. எங்களுக்கு கையிலே கம்பை தடியை சாட்டையை தூக்க முடியாது. ஆனாலும் கூட அவர்களை உணர்த்தலாம், அந்த பாவத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம், சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். கண்ணியமானவர்களே, இதுவும் ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு. ஒரு ஊருடைய ஒழுக்கம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த ஊரிலே பிறந்து வளர்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இது போன்ற பாவங்கள் ஊரிலே நடக்கக்கூடாது. அதற்கு எல்லா வர்க்கத்தினர்கள், எல்லா வகையை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், வாலிபர்கள், தனவந்தர்கள், வியாபாரிகள், நலன் விரும்பிகள், சங்கங்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் ஒற்றுமையாக செயல்பட்டால் மாத்திரமே இதை சாதிக்க முடியும். எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனத்திலே எடுக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஷூரா என்று வருகின்ற பொழுது சில மனக்கசப்புகள் ஆங்காங்கே ஏற்படுவதும், ஆனால் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். சில பள்ளிவாசல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொலை கூட நடந்திருக்கிற அதிகார போட்டி, கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதுபோன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு எங்கள் ஊரில் வர வேண்டுமாக இருந்தால் அந்த ஊருடைய ஷூரா அது ஒரு சிறந்த ஷூராவாக செயல்பட வேண்டும். அந்த ஷூராவுக்கு ஊர் மக்கள் நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஷூரா உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் ஏதாவது தப்புகள் தவறுகள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை போய் நேரடியாக, இதை நான் சொல்லவில்லை, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மன் கானத் இந்தஹு நஸீஹத்துன் லிதி சுல்தான். இந்த கட்டம், இந்த சஹாபி இந்த ஹதீஸை சொல்லுகின்ற நேரம் எந்த கட்டம் என்றால், ஈராக்கில் இருந்த ஒரு கவர்னர் பாவம் செய்த ஒரு மனிதனை பிடித்து சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கியாமத்து நாள் நெருங்குகின்ற பொழுது ஒரு சாரார் உருவாகுவார்கள். மாடுகளை அடிப்பது போல மாட்டுடைய வாழ்க்கை போன்ற சாட்டைகளை கையிலே வைத்து மனிதர்களை அவர்கள் வேதனைப்படுத்துவார்கள். நிச்சயமாக இவர்களை அல்லாஹ் கியாமத்து நாளில் வேதனைப்படுத்துவான் என்று அங்கிருக்கின்ற சபையிலே அந்த அமீரை, அந்த கவர்னரை எச்சரிக்க இந்த ஹதீஸை பாவித்தார். உடனடியாக அந்த கவர்னர், என்ன நபியிடமிருந்து இந்த ஹதீஸை நீர் கேட்டீரோ அதே நபியிடம் இருந்து இதே ஹதீஸை, இதே போன்ற ஒரு ஹதீஸை நானும் கேட்டிருக்கிறேன். அது என்ன ஹதீஸ் என்று தெரியுமா? மன் கானத் இந்தஹு நஸீஹத்துன் லிதி சுல்தான்.
பதவியிலே அதிகாரத்திலே இருக்கின்ற ஒரு மனிதருக்கு ஒரு நசீகத்தை செய்ய வேண்டும் என்று யாருக்கு உள்ளத்திலே தோன்றுகிறதோ அதை பப்ளிக்கிலே அவர்கள் பகிரங்கமாக 4 பேருக்கு முன்னாலோ அந்த அமைச்சரிடத்திலே, அந்த பதவி தாங்குனரிடத்திலே, அந்த பொறுப்புதாரி இடத்திலே 4 பேர் இருக்கும் பொழுது பப்ளிக்காக இதை சொல்லக்கூடாது. மாற்றமாக என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக் கொண்டு கையை கட்டி இருப்பதா? தவறு நடக்கின்ற பொழுது கண்ணை கொத்திக் கொண்டிருப்பதா? இல்லை. அந்த அமீருடைய கையை பிடிக்கட்டும், அந்த கவர்னருடைய, அந்த தலைவருடைய, அந்த பொறுப்புதாரியுடைய கையை பிடிக்கட்டும். அவரை கொஞ்சம் தனியாக அழைத்து செல்லட்டும். சென்று அந்த நசீகத்தை அவர்களுடைய செவிகள் பட சொல்லட்டும். அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது, ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவரோடு சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தை நான் சொல்லி முடித்து விட்டேன், பிறகு அவரும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிடட்டும். ஆனால் ஒரு பெரும்பாவம், ஊருக்குள்ளே ஒரு தியேட்டரை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே போர்க்கொடி தூக்க வேண்டும், பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. சின்ன சின்ன விடயங்கள் வருகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, இந்த விமர்சனங்கள் இதை நாம் தவிர்த்து கொள்வது சிறந்தது. நிர்வாகம் உருவாக்கப்பட்டு விட்டால், பொதுவாக யாரையும் சாடியோ குறை காணவோ பொதுவாக நான் பேசுகிறேன். நிர்வாகத்தை ஏற்பாடு செய்பவர்கள் அதிலே நம்பிக்கையாக நடக்கவே, ஏற்பாடு செய்து விட்டால் ஹதீஸிலே நாம் சின்ன வயசிலிருந்து கேள்விப்படுகிறோமே, மூக்கறுக்கப்பட்ட ஹபஷியா அலி ரலியல்லாஹு தஆலா அன்னிடத்துல வந்து ஒரு மனிதர் அவரை குத்தலுக்கு, அவரது காலத்தில் நிறைய பிரச்சனைகள், சிஸ்ஸின் யுத்தம், அது இது எல்லாம் நிறைய வந்து கேட்டாங்க, அமீருல் மோமினீனே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரம் உங்களோட காலத்தில் உள்ள மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லையே. அலி ரலியல்லாஹு அன்ஹு சரியான அறிவான். மதீனா என்ற கோட்டை, அறிவின் கோட்டை என்றால் அதன் தலைவாசல் அலி என்றார்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு. சிரிச்சு அந்த மனிதன் தோல்ல கையை போட்டு சொன்னாரு, எங்களை மாதிரி ஆக்களுக்கு தானே அவர் அமீராக இருந்தார், அவரால் ஆட்சி செய்யப்படுகின்ற நாங்களும் சிறந்தவர்களாக இருந்தோம், எனவே எங்களுக்கு அவரை அல்லாஹ் சிறந்தவராக தந்தார். என்னுடைய ஆட்சியில் நீ குழப்பத்தை காணுகிறாயா என்றால் உன் போன்றவர்களைத்தான் நான் ஆட்சி செய்கிறேன். அமாலுக்கும் உம்மாலும், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்களை உருவாக்கும் என்பது ஒரு அரபி பழமொழி, ஒரு அரேபிய பழமொழி. நிர்வாகம் என்று தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தகுதியானவர்களை பார்த்து அவர்களை தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுப்பவர்களுடைய பொறுப்பு. அதிலே அவர்கள் குறை செய்தார்கள் என்று வைத்துக் கொள்ளும், சொந்த கோபத்தை, சொந்த குரோதத்தை அதிலே அவர்கள் காட்டி பழியெடுத்துக் கொண்டார்கள் என்று வைத்துக் கொண்டால் இவர்களுக்கான எச்சரிக்கையை பார். மண் உள்ளியலின் அம்ரில் முஸ்லிமீன ஷைஅன், முஸ்லிம்களுடைய விடயத்திலே ஒரு அமீரை நியமிக்கின்ற பொறுப்பு ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறுகிய ஒரு குரூப்பை பார்த்து அவர்களுக்கான அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் கொடுக்கும் பொழுது தன்னுடைய சொந்த ஒரு முஹப்பத்திற்காகவே, அவரை விட அந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருவர் இருக்கத்தக்கன, அவரை விட அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான ஒரு தகுதியான ஒருவர் இருக்கும் பொழுது அந்த தகுதியை பார்க்காமல் இவர் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக வேண்டி அதை அவரிடத்திலே ஒப்படைத்தால் அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சாபம், நவுது பில்லாஹ். இரண்டாவது சொன்னார், லா யக்பலில்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லா ஹத்தா யுத்கிலஹு ஜஹன்னம். இந்த உலகத்திலே அவனை நரகத்தில் நுழைகின்ற வரைக்கும், அவன் நரகத்தில் நுழைவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த உலகத்திலே இந்த வேலையை செய்த ஒருவன் செய்கின்ற எந்த பரவான நபிலான வணக்கத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட செஞ்ச முடிஞ்சதும் கபூலாகாது, இதுக்கு பின்னால கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு ஜீவிய காலம் கொடுத்து இதைத்தான் சொன்னார். அந்த முழுக்க இவர் அமல் செய்தாலும் அவர் செய்த பருளான அமல் அல்ல, செய்த சிறிய அட்லீஸ்ட் ஒரு சுன்னத்தான அமலுடைய நன்மையை கூட அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். பொறுப்புக்கு நியமிக்கப்படும், இது அவர்களுக்குள்ள பொறுப்பு.
யாராக இருந்தாலும் பொறுப்பு என்று வருகின்ற பொழுது அதற்கு நியமிக்கின்ற பொழுது அவர்கள் ஆழ அகல விசாரணை செய்து யாருமே பொதுவாக நான் விரும்பி இந்த ஒரு பாவத்தை செய்ய துணிய மாட்டார், துணிந்து செய்துவிட்டால் அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்வார். இந்த விமர்சிக்கிறதின் மூலமாக ஒன்று அந்த ஊருடைய ஒரு கட்டுக்கோப்பு கட்டம் கட்டமாக தகர்க்கப்படுகிறது. ஏதாவது தவறுகள் தப்புகள் இருந்தால் கூட்டம் போட்டு அனுமதி எடுத்து தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு ஒவ்வொரு ஜும்மிகளுக்கும் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு பொறுப்புக்கு வந்தவர்கள் செய்த பாவங்களை அவர்களுடைய குறைகளை நவுதுபில்லா சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் பாவம் செய்தான், அவனுக்கும் அல்லாஹுக்கும் ஓடு அது சம்பந்தம். பாவம் செய்த ஒரு மனிதனை பார்த்து எவ்வளவோ தன்னுடைய நண்பர் அவனுக்கு எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுவேன். பாவம் செய்தவர் பாவத்தை நிப்பாட்டேன், 2 பேரும் மௌத்தாகிறார். கியாமத்தில் எழுப்பப்பட்ட அந்த பாவியும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன அந்த நன்மை செய்த மனிதனும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். நீ எப்படி என்னுடைய பொறுப்பை நீ எடுப்பாய்? அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீ எப்படி உத்தரவாதப்படுத்தி உறுதிப்படுத்தி சொல்லுகிறாய் என்று அவனை மன்னித்து விட்டு இவனை நரகத்திலே போட்டான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், ஒரு பாவம் செய்தவன் பாவம் செய்து விட்டான், ஆனால் சில நேரம் அவன் தனிமையிலே அந்த பாவத்திற்கு தௌபா செய்திருப்பான், அதை நாம் பார்க்க மாட்டோம். தௌபா செய்து பாவம் செய்து தௌபா செய்த ஒரு மனிதனை அவன் செய்த பாவத்தை அடுத்தவர்களிடத்திலே குத்தி காட்டி குறை காட்டி பேசினால் நிச்சயமாக சத்தியமாக அதே பாவத்திலே அவனையோ அவனுடைய பரம்பரையையோ அல்லாஹ் ஆக்காமல் மௌத்தாக்க மாட்டான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், பொதுவாக யாரையும் குறிப்பிட்டு பேசுறது எல்லா அமைப்பிலையும் சேர்த்து எங்கள் ஊருடைய ஒழுக்கம், எங்கள் ஊருடைய கட்டுக்கோப்பு இது பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரை இதுக்கு முன்னால் செய்தவர்களுடைய சேவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் பாராட்டப்பட வேண்டும், அவர்களிடத்தில் ஆலோசனைகள் பெற வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து இந்த ஊரை அழகான முறையிலே கட்டியெழுப்ப வேண்டும். முழு ஊருக்கும் முழு நாட்டுக்கு முன்மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கின்ற இந்த ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி சூறாவில் இருக்கக்கூடியவர்களும் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடக்கூடாது. யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது என்ற உள்ளம் நோகடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மக்கால நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த கஅபத்துல்லா கிடைச்ச ஆனந்தத்துல அந்த கஅபத்துல்லா கட்டி தடவுகின்ற பொழுது கஅபத்துல்லா பார்த்து பேசினார், அப்பா இவ்வளவு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், மனிதர்களுடைய உள்ளத்தில் இவ்வளவு நீ இடம் பிடிச்சிருக்கிறாயா, ஆனால் காபாவே கவனமாக கேள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்தில் உனக்கு இருக்கின்ற அந்தஸ்தை விட ஒருபடி மேலே ஒரு முஸ்லிமுடைய நெஞ்சுக்கு மத்தியிலே இருக்கின்ற கல்பு அந்தஸ்துக்குரியது இல்லை, கஅபத்துல்லாவை விட பெருமதி. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, قال يا صحابي اتدرون ارب الربا, வட்டியிலே ஆக கொடிய வட்டி என்னன்னு தெரியுமான்னு கேட்ட. திடீர்னு இந்த கேள்வியை கேட்கிறார். அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் வழக்கம் போல் அந்த பதிலை சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فإن أرب الربا عند الله استحلال عرض امرئ مسلم, ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு விளையாடுவது, அவனுடைய மனது நோக நடப்பது, அவனுடைய மானபங்கப்படுத்துவது. கண்ணியமான கனவான்களே, இது வட்டியில் ஆக கொடிய வட்டி என்றார். வட்டி 70 வகையான வகையை சார்ந்தது. அதில் ஆக தாழ்ந்த வட்டி என்னன்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டது. ஒரே ஒரு திருகத்தோடு சம்பந்தப்படுகிறார். வட்டியிலே ஆக தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளது என்னண்டா, பெற்ற தாயோடு 35 தடவை ஜினா செய்வதை விட கொடூரமான பாதுகாக்க வேண்டும். வட்டியிலே ஆக தாழ்ந்த அந்தஸ்து இதுவென்றால் வட்டியிலே ஆக பயங்கரமானது ஒரு முஸ்லிமுடைய மானத்தோடு விளையாடுவது என்றால் அதில் ஊர் ஜும்மிகளும் தான், சூறாவிலே இருப்பவர்களும் தான், பொறுப்பிலே இருப்பவர்களும் தான், பகுதி தலைவர்களும் தான், எல்லா அமைப்பிலையும் உள்ளவர்கள், குறிப்பிட்ட அல்ல எல்லா மட்டத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள், யக்லுல் ஆன் அலைக்கும் ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, ஒருத்தர் வருவாரு, நல்லா பார்த்துக்கோங்க, அவர் சொர்க்கவாதி இல்ல,
சொர்க்கத்தில் ஒத்தர் நடமாடுவதை இந்த பூமியிலே நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது வருபவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார். இடது கையால் செருப்பை தூக்கிக் கொண்டு உருவெடுத்த தண்ணீர் தாடியினால் சொட்டிக் கொண்டிருக்கிறது. வந்து அப்படியே சுபக சொல்கிறாரு, பாட்டுக்கு போயிட்டார். 2வது நாளும் இது நடக்குது, 3வது நாளும் இது நடக்குது. அதே மனிதர் தான் வாரார். சுப்ஹானல்லாஹ். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மனுஷன் என்ன விசேஷமான அமல் இருக்கும் என்று சொல்லி நான் அவர்கிட்ட போய் கதவை தட்டி, என் வாப்பாவோட சின்ன பிரச்சனை, 3 நாளைக்கு வீட்டு பக்கமே வரமாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன், எனவே உங்களோட வீட்டுல ஒரு 3 நாள் தங்கிக்கொள்ள எனக்கு அனுமதி தருகிறீர்களா என்று கேட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் அடுத்து தூங்குற மாதிரி பாவனை செஞ்சு, இவர் என்ன ஸ்பெஷலா செய்யறாரு, இரவோடு இரவா கொண்டு போய் கோடிக்கணக்கு சதக்கா கொடுக்கிறாரா, அல்லது இரவு முழுக்க எழுந்து நின்று வணங்குகிறாரா, அல்லது சுஜூதுல தரை நனைகின்ற அளவுக்கு அழுது புலம்புகிறாரா, எதையும் பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவரை பரிசோதிக்க சென்ற எனக்கும் தஹஜ்ஜுத் மிஸ்ஸாவி, அவரும் தஹஜ்ஜுதும் சொல்லல, சுபகுடைய அதானுக்கு தான் அவர் கால ஆட்சி இருந்தார். 3வது நாள் பார்த்து பொறுவை இருந்து கேட்டுவிட்டேன், மனிதா சகோதரரே என்ன மன்னிக்கிறனும், என் வாப்பாவோடு எனக்கு வாய்த்தக்கமும் அல்ல, 3 நாள் நான் சத்தியம் பண்ணவும் இல்லை. தொடர்ந்து 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருவாய் மலர்ந்து சொன்னார்கள், ஒரு சொர்க்கவாதியை பார்க்கிறாங்க, இப்பொருத்தர் வருவார் பாருங்க, அந்த 3 நாளும் நீங்க தான் வந்தீங்க, உங்களுடைய அமல் பிரத்யேகமாக என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே வந்தேன். அப்படி என்ன விசேஷமான அமலை நீர் செய்து அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டீர் என்று கேட்டதிலே அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால மாஹுவ இல்லா மா ரஅய்த யப்ன அஹி, நீங்க 3 நாள் அல்ல, 3 வருஷம் அல்ல, 30 வருஷம் என்னோடு படுத்து தங்கி பார்த்தாலும் இந்த அமலை தவிர நீங்க எந்த அமலையும் எனக்கு எதிர்பார்க்க முடியாது. எனக்கு மற்றவங்கள மாதிரி நான் காலையில கூலி வேலை செய்தால் இரவுல நின்று வணங்குறதெல்லாம் எனக்கு சிரமம். எந்த அமல் இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் இல்லையே. யோசித்து விட்டு சொன்னார்கள், இல்லா அன்னி, இதுதான் ஆக முக்கியம் என்கிற வாழ்க்கையில, லம் அபி வாஹினன் அலா முஸ்லிம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் இரவுல பெட்டுக்கு போற நேரம் எனக்கு தெரிய எந்த ஒரு முஸ்லீமை பத்தியும் குரோதம் பெற்ற நிலையில நான் தூங்க போனது கிடையாது. அவர் எனக்கு இப்படி பேசிவிட்டார், என்னை பற்றி இப்படி சொல்லிவிட்டார். அங்கே இங்கே சொல்லக்கூடியவங்க ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபர் வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் இந்த மனிதர் உங்களோட எவ்வளவு நல்லா பழகிறார் புலங்குறார், ஆனா நீங்க இல்லாத நேரத்தில் உங்களை ஏற்றி திரிந்து கொண்டிருக்கிறார், இப்படி எல்லாம் அவளுக்கு அவதூறு சொல்லுகிறார். அந்த மனிதரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? வந்து சொன்ன உனக்கும் எனக்கு ஏசி திரிகின்ற மனிதனுக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுவா, சொல்லுங்கள். சொன்னார்கள், அவன் என்னை குத்துவதற்காக வேண்டி ஆயுதத்தை தீட்டி கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவன் என்னை குத்தவும் இல்லை, என்னிடத்திலே வரவும் இல்லை, அந்த சமாச்சாரம் எனக்கு தெரியவும் இல்லை, எனவே அவனை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. நீ என்ன வேலை பார்த்தாய் என்றால், அவன் தீட்டி வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டு வந்து, அந்த கூர்மையான ஆயுதத்தை கொண்டு வந்து என்னை குத்தி விட்டாய் என்றார். கண்ணியமான கணவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர், தவறுகள் தப்புகள் நடப்பது வாஸ்தவம். இந்த மாதிரியான சிக்கல்களின் மூலமாக நாம் இழக்கின்ற நஷ்டத்தை சொல்லி நான் இந்த குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். 3 சாரார் இருக்கிறார். இவர்களுடைய அமல் இவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் கூட உயராது என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 சாரார் கவனமாக எழுதி வைத்துக் கொள். ஒரு சாரார் ஒரு இமாம், அந்த ஊர் மக்கள் விருப்பம் இல்லாமல் தொழுகை நடாத்துகின்ற ஒரு இமாம். 2வது கணவனுடைய கோபத்தை சம்பாதித்து இரவிலே தூங்கச் செல்கின்ற மனைவி. 3வது சின்ன சின்ன பிரச்சனைகளின் மூலமாக முஸ்லிம்கள் இருவர் தங்களுக்கு மத்தியிலே குரோதம் பாராட்டிக் கொண்டிருப்பவர். லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தாலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு, நேற்று இரவு அடியார்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டன? எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு யா ரசூலல்லாஹ், ஒரு சாராரை தவிர. அதிலே விசேஷமாக சொன்னார், லைலத்துல் கத்ருடைய இரவுல கூட பாவம் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் இருக்குமாக இருந்தால் 2 முஸ்லிமான சகோதரர்கள் 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல், முகத்துக்கு முகம் வந்தாலும் முகம் திருப்பிக் கொண்டு சலாம் உரைக்காமல் போனால் இந்த உலகத்திலே குறுகிய கால வாழ்க்கை கண்ணியமானவர்கள் புட்டு புட்டுன்னு சொல்லி வயசு வித்தியாசம் இல்லாம கபரை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமலால் அழகான முறையில்
எல்லாருடைய அனுசரணையோடும் எல்லாருடைய துஆவோடும் எல்லோருடைய உதவியோடும் இந்த ஊருடைய ஒழுக்கத்தை, இந்த ஊருடைய கல்வி முன்னேற்றத்தை, இந்த ஊருடைய இபாதத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். பாவங்களை தடுக்க நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமைமிக்க ஒரு ஊராக இந்த ஊரை ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களுக்கு கல்வி போதித்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை, ஆசிரியர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயா. கொடிய பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு இந்த அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பறக்கச் செய்வாயா. ஞாபக சக்தியிலே பறக்கச் செய்வாயா. தலை சிறந்த தக்குவா நிறைந்த உலமாக்களாக, புத்திஜீவிகளாக, சமூகத்தை சிறப்பாக வழிநடாத்துகின்ற எதிர்கால தலைவர்களாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டும், மோசமான அசிங்கமான அருவருப்பான பாவங்களோடு சம்பந்தப்பட்ட நண்பர்களுடைய கெடுபிடிகளை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், முழு உலகத்திலே உள்ள இஸ்லாத்தை, முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயா. விசேஷமாக பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பாதுகாத்தது ரஹ்மானே. அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார், வருடக்கணக்கிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அப்படி இருந்தும் அவர்களுடைய ஈமான் உறுதி அவர்கள் இலக்கல்லையால் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த ஷஹாதத்தை மனமு வந்து வரவேற்கிறார்கள். யா அல்லாஹ், சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த காட்சி எங்களுடைய கண்முன்னால் காட்சி எங்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த குழந்தைகளுக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாயா. பெண்களுடைய மானங்களை பாதுகாத்திரு ரஹ்மானே. அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். நபிமார்கள் நடமாடி அந்த மண்ணை பாதுகாத்திரு ரஹ்மானே. வருடக்கணக்கிலே அவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. பெரும் பெரும் உலக நாடுகள் எல்லாம் அவர்களை கைவிட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி இன்று வராதா நாளை வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்கள் உன்னை பார்த்தது கிடையாது. யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நாம் யாரும் அவர்களும் கண்ணால் கண்டது கிடையாது. யா அல்லாஹ், அவர்கள் வாழ்ந்து மறைந்த 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்திருக்கிறோம் ரப்பே. இருந்தாலும் ஈமானிலே உறுதியாக இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த ஈமானை வைத்தால் எங்களை கண்ணியப்படுத்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை கண்ணியப்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதிலே ஒரு குழந்தை உன்னிடத்திலே கெஞ்சுகின்ற காட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயிலே கல்லால்தான் அடிபட்டார்கள். ஆனால் இன்று எங்களால் தாங்க முடியாத இந்த குண்டுகளால் எங்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே. யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்பே வரும் என்று அவர்கள் கதி கடந்திக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு உன்னுடைய மறைமுகமான உதவியை நேரடியாக கொடுத்த ரஹ்மானே. யகூதி நசராணிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பூண்டோடு அழித்து விடுவாயா. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. மோசமான அருவருப்பான பாவத்தோடு வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து